14 sentences. We have still some more to go. I am going to teach you regarding time and date. Okay. Shall we go ahead? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஏதோ ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு முன்னால யாரோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர்ல யாரோ உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து அவங்களுக்கு உங்களுடைய ப்ரௌசிங்காக காத்திருக்கீங்க. அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும்னா நீங்க எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? அதான் பார்க்கலாம். How long will it take? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா how long will it take அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியே செல்வதற்கு, அதாவது நீங்கள் எங்கேயோ வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வெளியே செல்வதற்கு ஆயத்தம்னா ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆகி கொண்டிருக்கிறேன். நான் வெளியே செல்வதற்கு ஆயுதம் ஆகிக் கொண்டிருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I am getting ready. I am getting readyனா ஆயத்தம் ஆகிக் கொண்டிருக்கிறேன். Getting ready எதுக்கு? வெளியே செல்வதற்கு. To go out. I am getting ready to go out. Okay? Next one. இன்று மாலை மிகவும் குளிராக இருக்கும். மேபி காலையிலேருந்து மழை பெஞ்சிருக்கு, அதனால் ஈவினிங் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்று மாலை மிகவும் குளிராக இருக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். இட் வில் பி மிகவும் அப்படின்னா வெரி, குளிராகனா கோல்டு. எப்போ? இன்று மாலை. It will be very cold this evening. It will be very cold this evening. Okay, இன்று மாலை மிகவும் குளிராக இருக்கும்னா it will be very cold this evening. Next one. இன்று
மிக அதிகமாக மழை பெய்துள்ளது. இன்று மிக அதிகமாக மழை பெய்துள்ளது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இட் has rained. பெய்துள்ளது, மழை பெய்துள்ளதுன்றது வந்து rained. It has rained. மிக அதிகமாக it has rained very heavily. இன்று today. It has rained very heavily today. Okay, next one. என் நண்பர்கள் வெளியூருக்கு இந்த மாதம் செல்கிறார்கள். என் நண்பர்கள் வெளியூருக்கு இந்த மாதம் செல்கிறார்கள். இல்லாட்டி என் நண்பர்கள் இந்த மாதம் வெளியூருக்கு செல்கிறார்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது பார்க்கலாம். என் நண்பர்கள், my friends are going. வெளியூருக்கு அப்படின்னா going abroad. இந்த மாதம் are going abroad this month. My friends are going abroad this month. Okay, next one. என் பிறந்த நாள் அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். என் பிறந்த நாள் டிசம்பர் 31ஆம் நாள். என் பிறந்த நாள் டிசம்பர் மாதம் 31ஆம் நாள். இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது பார்க்கலாம். My birthday is on 31st of December. Or you can even say my birthday is in the month of December on 31st, or it's on 31st in the month of December. Okay, you can say it in a short way. My birthday is on
on the 31st. On the 31st of December. Okay, now we shall see the sentences now, both in Tamil and English. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? How long will it take? நான் வெளியே செல்வதற்கு ஆயுத்தம் ஆகிக் கொண்டிருக்கிறேன். I am getting ready to go out. இன்று மாலை மிகவும் குளிராக இருக்கும். It will be very cold this evening. இன்று மிக அதிகமாக மழை பெய்துள்ளது. It has rained very heavily today. It has rained very heavily today. என் நண்பர்கள் வெளியூருக்கு இந்த மாதம் செல்கிறார்கள். or என் நண்பர்கள் இந்த மாதம் வெளியூருக்கு செல்கிறார்கள். My friends are going abroad this month. இந்த மாதம்னா this month. என் பிறந்த நாள் டிசம்பர் மாதம் 31ஆம் நாள். or என் பிறந்த தேதின்னு சொல்லலாம், தேதி. okay, my birthday is on the 31st of December, or my birthday falls on the 31st of December. Or you can just say my birthday is in the month of December on the 31st. Okay, anyway you can say this. Now shall we go through it once, a recap in English? How long will it take? I am getting ready to go out. It will be very cold this evening. It has rained very heavily today. My friends are going abroad this month. My birthday is on the 31st of December. Okay, practice these sentences. I'll give you 5 or 6 more very short terms, okay, regarding time and date, and then we'll go on to the next chapter. 6 more short terms regarding time and date, and then we move on to another topic. okay, இப்போ short terms நம்ம பார்க்க போகிறோம். தேதி, நாளும், நேரம், தேதி. okay, இப்பொழுதா அல்லது பிறகா? இப்பொழுதா அல்லது பிறகா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். Is it now or later? Is it now or later? அதுக்கு இல்லை. இப்பொழுது
அல்லது எப்பொழுதும் இல்லை. இப்பொழுது இல்லை, இப்பொழுது அல்லது எப்பொழுதும் இல்லை. அதுக்கு வந்து no. இல்லைன்னா இதுக்கு இந்த கேள்விக்கு பதிலாக நான் கொடுக்குறேன். இப்பொழுதா அல்லது பிறகானா இல்லை, இப்பொழுது அல்லது எப்பொழுதும் இல்லை. நோ, நவ் ஆர் நெவர். இல்லை, இப்பொழுது அல்லது எப்பொழுதும் இல்லை அப்படின்னு சொல்றதுன்னா நோ, நவ் ஆர் நெவர். அடுத்தது நாம் தாமதமாக விட்டோமா? நாம் தாமதமாக்கி விட்டோமா? Have we become late? நாம் தாமதமாக வந்து விட்டோமா இல்லாட்டி நம்ம தாமதமாக்கி விட்டோமா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து have we become late. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அப்போது நீங்கள் வந்து நான் தாமதமாக்கிட்டோமா, நேரத்துக்கு வந்திருக்கோமா அல்லது தாமதமாக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறத வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? have we become late, are we late, have we come late, anyway you can ask. இப்பொழுது நேரம் என்ன? இப்பொழுது நேரம் என்ன? நாம் தாமதமாக வந்து விட்டோமா அப்படின்னு கேட்குது. இப்பொழுது நேரம் என்ன? அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது பார்க்கலாம். வாட்ஸ் த டைம் நவ்? இப்பொழுது அப்படின்னா now. வாட்ஸ் த டைம்? நேரம் என்ன? வாட்ஸ் த டைம்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன்றைய தேதி என்ன? இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு கேட்குறோம்ல, இன்றைய தேதி என்ன? வாட்ஸ் த டேட் டுடே? What's the day today na? Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. You can say any of these. தேதி அப்படின்னா date. ஓகே, இன்றைய நாள் என்னன்னு கேட்டால் அப்போ நீங்கள் day. ஓகே, you must know the difference. Okay, next one. வாங்க வாங்க,
செல்வோம். or வாருங்கள். வாருங்கள் செல்வோம். இது எப்படி எழுதுறது, எப்படி சொல்லலாம்? come, let's go. come, let's go. உங்கள், நல்ல நேரம் என்ன? நிறைய பேர் அதாவது இப்படி நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த பழைய காலத்து நம்பிக்கையில் நல்ல நேரம் பார்த்து தான் எதுவும் செய்வாங்க. உங்கள் நல்ல நேரம் என்ன அப்படின்னா அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது பார்க்கலாம். வாட்ஸ் யோர் குட் டைம்? வாட்ஸ் யோர் குட் டைம்? உங்கள் நல்ல நேரம் என்ன? வாட்ஸ் யோர் குட் டைம்? உங்களுக்கு பிடித்த மாதம் உங்களுக்கு பிடித்த மாதம் என்ன? எது? சாரி, உங்களுக்கு பிடித்த மாதம் எது? What's your favorite month? உங்களுக்கு பிடித்த மாதம் எது? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உங்கள் வருகை எப்போது? When are you coming? When are you coming? விமானம் புறப்படும் நேரம் என்ன? விமானம் புறப்படும் நேரம் என்ன? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க. அப்போது நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். உங்கள் பிளெயின் போகிற டைம் என்ன அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயா கேட்கணுன்னா அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். What is the time of departure? What is the time of departure? Departure na புறப்படும் நேரம்.
வருகை நேரம்னா அரைவல். ஓகே, உங்கள் வருகை எப்பொழுதுன்னு கேட்டிருக்கேன். when are you coming or what time are you arriving, both we can say. Okay, we have seen a lot of sentences now regarding time and date. Shall we go through it now? First one, இப்பொழுதா அல்லது பிறகா. இப்பொழுதா அல்லது பிறகா. Is it now or later? Is it now or later? இல்லை, இப்பொழுது அல்லது எப்பொழுதும் இல்லை. அப்படின்னா இங்கிலீஷில் no, now or never. அதாவது இப்போ உடனே வந்தீங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னா எப்பவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் no, now or never. நாம் தாமதமாக்கி விட்டோமா, அதாவது தாமதமாகி விட்டோமா அப்படின்னா have we become late சொல்லலாம், or are we late அப்படி கூட சொல்லலாம். are we late, நாம் தாமதமாக்கி விட்டோமா அப்படின்னா இப்படின்னு சொல்லலாம். have we made them late அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம், or have we become late. ஓகே, are we late அப்படின்னு ஷார்ட்டா கேட்டுடலாம். இப்பொழுது நேரம் என்ன, what's the time now. இன்றைய தேதி என்ன, what's the date today. இப்போ நான் தேதினா டேட்டுன்னு சொன்னேன், நாள் அப்படின்னு இன்றைய நாள் என்னன்னா வாட்ஸ் த டே டுடே. ஓகே, நாள்னா டே, தேதினா டேட். யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். வாருங்கள் செல்வோம், கம் லெட்ஸ் கோ. உங்கள் நல்ல நேரம் எது ஆர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாட்ஸ் யோர் குட் டைம். உங்களுக்கு பிடித்த மாதம் எது, வாட்ஸ் யோர் ஃபேவரட் மந்த் ஆர் விச் இஸ் யோர் ஃபேவரட் மந்த். உங்கள் வருகை எப்பொழுது, when are you coming. விமானம் புறப்படும் நேரம் எது or என்ன. What is the time of departure. Okay, we have given you 10 short sentences or 10 short terms for you to practice for time and date. Shall we see only the English versions now? A recap of only the English versions. Is it now or later? No, now or never. Have we become late or are we late? What's the time now? What's the date today or what's the day today? Come let's go. If I said Tedi means date, Naal means day. Come let's go. What's your good time? What's your favorite month or which is your favorite month? When are you coming? What is the time of departure? Okay, practice all these sentences and terms and you are going to be more and more fluent as days go by. Okay, check with me all the pronunciations, the intonation, everything. It is really going to boost your morale and you are going to speak fluently. All the best.